அண்ணன் ஸ்டாலின் கேக்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டி இருக்கிறது. சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியினர் அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. வெள்ளக்குடி விட நான் போறேன்னு சொன்னாரு. வெள்ளக்குடி போல காவி கொடி நினைத்து போல சொல்லிட்டேன். இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடை பற்றி பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால், பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த ஊழியர்களை நீக்குவோம் என்றால் முறைகேடில் ஈடுபட்டவர்களை என்ன செய்வது? ஏதோ டெல்லி உச்ச நீதிமன்றம் விடுமுறைக்காக இடைக்கால தடையை கொடுத்தது. ஏதோ டாஸ்மாக்ல இருந்து இவங்க ஊழலே இல்லாம வெளிவந்ததை போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாகில் ஏதோ நடக்கிறது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை சொல்லிவிட்டது. அண்ணன் ஸ்டாலின் கேக்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று. மறைத்த செய்தியை நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதனால் அரைத்த மாவையே அரைக்க வேண்டி இருக்கிறது. சொல்வதை திரும்பி திரும்ப சொன்னால்தான் நீங்கள் செய்த குற்றங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சியினர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.